12 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்துள்ளது. ஸோ என்னது இது என்னுடைய நீளம் வந்து என்னது மொத்தம் வந்து 12 மீட்டர். ஸோ அப்போ வந்து இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து என்னது 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, முறிந்த இடம் வரை உள்ள கீழ்ப்பகுதி, அதாவது இந்த எக்ஸுங்கிற பகுதி உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கனமூலம். ஸோ இந்த எக்ஸுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உடைப்பின் மேற்பகுதி நீளத்தினுடைய கனமூலமா இருக்குது. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஆனது என்னது இந்த கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸுக்கு வந்து சமமா இருக்கும். இந்த தகவலை கீழ்ப்பகுதியின் நீளம் காணும் வகையில் கணிதவியல் கணக்காக மாற்றுக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்ப்பகுதி நீளங்கிறது என்னது எக்ஸ். இந்த எக்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சமன்பாடா மாற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது என்னது எக்ஸ்ல இது ஒரு சமன்பாடா இருக்கணும், அப்பதான் வந்து என்னது எக்ஸுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வகை எழுதிக்கலாம் இருக்கு. ஸோ நம்ம இப்போ சொன்னது வந்து என்னது வார்த்தையால் எழுதியிருக்கேன். முறிந்த இடம் வரை இருக்கும் பகுதி எக்ஸ் மீட்டர் என்க. எனவே மேல் பகுதி வந்து 12 மைனஸ் எக்ஸ் ஆகும். காரணம் மரத்தின் மொத்த உயரம் 12 மீட்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது இந்த கீழ்ப்பகுதி நீளமானது உடைந்த மேற்பகுதி நீளத்தின் கனமூலம் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இரண்டு பக்கமும் வந்து என்னது 3 அடுக்கு வந்து உயர்த்த போறோம். ஸோ ஓகே, ஸோ உயர்த்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து என்னது எக்ஸ் கியூப் அப்படின்னு மாறிடும். இது வந்து என்னது கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ்ங்கிறது 12 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனுடைய 3 அடுக்குங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இந்த மூணு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு இது எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது ஒரு சமன்பாடா மாத்திட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த தகவலை கீழ்ப்பகுதி நீளம் காணும் வகையில், ஸோ வந்து என்னது இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் வந்து எக்ஸ் தான். ஸோ அப்போ வந்து என்னது கீழ்ப்பகுதி நீளம் வந்து இதுல இருந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான வடிவம். ஓகே, அதை இங்க எழுதிக்கலாம். இங்க இதுவே கீழ்ப்பகுதி நீளம் காண பயன்படும் கணிதவியல் கணக்காகும். ஸோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.